ஆஃப் எம்எஸ் எக்ஸல். இன்னைக்கு டே 204ல ஃபிஷர் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்க இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இன்புட் வேரியபிள் வந்து காரலேஷன்ல இருக்கு. ஸோ அந்த வேல்யூ காரலேஷன்ல இருக்கா, அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிசல்ட்ல ஜெட் வேல்யூவா நியூ வேல்யூவா சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்காக இந்த இடத்துல ஃபிஷர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த காரலேஷன் வேல்யூவை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்களா ரிசல்ட்ல நம்மளுக்கு ஜெட் வேல்யூவா சேஞ்ச் ஆயிடுச்சு. காரலேஷனுக்கும் ஜெட் வேல்யூக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஷாப்ல சேல்ஸ் எப்படி இருக்கும்? ஒன்று காரலேஷன்ல பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ்ல இருக்கும். ஒன்று எப்படின்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் சேல்ஸா இருக்கும். டெம்பரேச்சர் பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சேல்ஸ் ஆகும். சம்மர் டைம்ல நல்லா சேல்ஸ் ஆகுமா, அந்த மாதிரி. இதுவே ஜெட் ஸ்கோர்னா என்னன்னா, ஒரே ஒரு வேரியபிள் சண்டே சேல்ஸ் ஒன்லி, எனக்கு வீக்கெண்ட் அதனால சேல்ஸ் ஆகுதுன்னு ஒரு வேரியபிள் ஆச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஜெட் ஸ்கோர். இதே மாதிரி மோர் எக்ஸல் ஃபார்முலாஸ் கத்துக்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.